நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஆயத்தப்படுவோம். ஜெபத்தோடு இருக்கீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். சரி, உன்னிப்பாக கவனிங்க. உங்களுடைய பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லாரும் இந்த செய்தியை பார்த்து ஆஸ்வதிக்கப்படுவீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அநேகர் சொல்கிறீங்க செய்தி எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்குது, என் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் இன்னும் அதிகமாக மகிமைப்பட நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். சரி, ஸ்தோத்திரம். இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி பழைய ஏற்பாட்டில் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்திலே இப்படியா நாம் வாசிக்கிறோம். அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தம்முடைய கரத்தினால் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். கவனிக்கீங்களா? இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் அப்போ வருஷத்தின் கடைசி நாட்களில் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். ஆனால் தாவீது சொல்கிறார் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை நாம் வருஷத்தின் கடைசியில் மட்டும் துதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு சில ஸ்தோத்திரம் உபதேசங்கள் சிலர் அப்படி சொல்கிறாங்க. அது வருஷத்தின் கடைசியில் மட்டும்தான் துதிக்கணும் அப்படின்னு இல்லை. தேவன் கொடுக்குற ஒவ்வொரு வருஷத்தின் எல்லா நாட்களும் எல்லா மாதமும் கர்த்தரை நம்ம துதிக்கணும். ஆனால் விசேஷமாக இந்த வருஷத்தின் கடைசியில் வருகிற நாம் ஆண்டவர் இந்த வருஷத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஏராளமான ஸ்தோத்திரத்தை நம்ம செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த ஒரு நோக்கத்தோடு கூட இன்றைக்கு நாம் இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு என்னது? ஸ்தோத்திரம். ஏன் அவர் ஸ்தோத்திரம் சொல்கிறாரு? அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் என்ன செய்தார்? நிறைவேற்றினார் அப்படின்னு அருமையான ஸ்தோத்திர வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது ஸ்தோத்திரம் யார் சொல்கிறா அப்படின்னீங்கன்னா 12ஆம் வசனத்தில் சொல்லுது, அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். யார் சொல்றா? சாலமோன் சொல்றாரு. யார தகப்பன் சொல்றாரு? தாவீதை தகப்பனா சொல்றாரு. அப்போ தாவீதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாக்கினால் சொன்னார், வார்த்தையாய் கர்த்தர் சொன்னார். ஆனால் சாலமோனுக்கு ஆண்டவர் எப்படி? கரத்தினால் நிறைவேற்றி கொடுத்தார். இந்த செய்தியை கேட்குற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தகப்பனுக்கு, உங்களுடைய மூதாதையாருக்கு வார்த்தையாய் வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டது இன்றைக்கி உங்கள் தலைமுறையில் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தினால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை எண்ணி நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். சாலமோன் முன்னக்குட்டி என்ன சொல்கிறாரு? அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் அடுத்து என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் எத்தனையோ நன்மைகளை பெற்றுட்டோம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிட்டார். எண்ணி பார்க்க முடியாத நன்மைகள்லாம் உங்களுக்கு எனக்கும் செஞ்சுருக்கிறார். நினச்சி கூட பார்க்க முடியாத அதிசயங்கள்லாம் கர்த்தர் செஞ்சுருக்கிறார். எவ்வளவோ நன்மைகள். ஆனால் அவைகளை எல்லாம் நினச்சி பார்த்து தேவன் போன வருஷத்தில் வாக்குத்தத்தமாக சொன்னார், ஆனால் இந்த வருஷத்தில் அப்படியே கரத்தினால் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாரே, கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்தணுமே அப்படிங்கிற அந்த உள் உணர்வு நம்ம வாழ்க்கையில் இருக்கா? யோசிங்களேன். இன்னொரு வேத பகுதியை வாசிப்பேன்னா 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 29:13. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். உமது மகிமையுள்ள நாமத்தை என்ன செய்கிறோம்? துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமையுள்ள நாமத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? துதிக்கிறோம் அப்படிங்கிறாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை, தேவன் செய்த நன்மையை எண்ணி கர்த்தரை துதிக்கணும். வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நீங்கள் எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மறந்து போனீங்க. சக மனிதர்களுக்கே நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோமே. யோசிங்க. சக மனிதர்களுக்கு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பேசணுன்னா எப்போ ஆவிக்குரிய வசனத்தெல்லாம் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தினர் வரைக்கும் பிரட்டி உருட்டி பிரட்டி நல்லா பேசுவோம். நான் தப்புன்னு சொல்லலை, பேசுகிறது நல்லது தான். எப்படியாவது தேவனாவும் மகிமைப்படும். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வேதம் சொல்லுது, கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனை ஸ்தோத்தரிக்கிற விஷயம். இன்றைக்கி ஒரு இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்தா அவங்க பார்த்த உடனே அவங்க தேவனை துதிக்கிற வார்த்தையை உடனே அவங்க பிரயோகப்படுத்துவாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள் உணர்வு, அந்த தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய தன்மை இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே இல்லாமல் போச்சு. ஆதி திருச்சபை, ஆதி நாட்களில் இருந்த நம்முடைய முன்னோர்களுடைய பழக்க வழக்கம், ஆவிக்குரிய நிலைமையில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப பணிந்து குனிந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை அவங்க சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நம்மலாம் எவ்வளோ பின்தங்கிட்டோம். ஒரு சபையில் போய் கர்த்தரை ஆராதிக்க போகிறாங்கன்னா சபை போதகரில் இருந்து அங்கே சக விசுவாசிகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு பணிவோட ஒரு தேவனை துதிக்கிற அந்த உணர்வோடு சொன்ன காரியங்களெல்லாம் அன்றைக்கி மலையேறி போச்சுன்னு சொல்லணும். அப்படி தான் ஆகிப்போச்சு. கர்த்தர் நல்லவர். சரி, கவனிப்போம். நம்ம அடுத்த டாபிக் போவோம்னா கர்த்தரை துதிக்கிற விஷயத்தை நம்ம கவனிப்போம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை துதிக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நிலையானதா உறுதியானதா இருக்குது? வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நீங்கள் உங்களை உணர்ந்து பாருங்கள், உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களை சோதித்து பாருங்கள். கர்த்தர் எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி என் வாயில் உச்சரிப்பதில் நான் எந்த அளவுக்கு ஆர்வம் உள்ளவனா, எந்த அளவுக்கு வாஞ்சை உள்ளவனா, எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் அதை மன திருப்தியோடு சொல்லக்கூடியவனா இருக்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு. மகிமையுள்ள நாமத்தை துதிக்கக்கூடிய அனுபவத்தை நாம் மறந்துட்டோமே. ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசியில் உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். அன்பான மகனே, அன்பான மகளே, நீ கர்த்தரை துதித்த வாய் தானே, நீ கர்த்தரை துதித்த அந்த இருதயம் தானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்ன அந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் எங்கே போச்சு? திரும்பவும் உனக்குள்ளே எழும்பணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த செய்தியின் வாயிலாக கர்த்தங்களோட பேசுகிறாரு. முதலாவது, கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய அந்த அனுபவத்தை வேத வசனத்தின் மூலம் கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். வேதத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, எதனால் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டுச்சு வாசிப்போம். யாத்திராம புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. யாத்திராம புஸ்தகம் 18 அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு என்னது? ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கீங்களா? இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து
எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு என்ன சொல்லுங்க? ஸ்தோத்திரம். எகிப்தியருடைய கைக்குள்ள இருந்த இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். சுயாதீனமாக செயல்பட முடியாமல் இருந்தாங்க. ஒரு காலத்தில் சுயாதீனமாக செயல்பட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டு சுதந்திரம் பறி போய், சுதந்திரத்தை இழந்து போய், பார்வோன் எகிப்தியர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் செய்ய முடியுமே தவிர இவர்களா ஒரு முடிவு எடுக்க முடியாது. இந்த செய்தியை கேட்குற நீங்களும் அப்படித்தானே இருந்தீங்க. யாரோ ஒருத்தருடைய கண்ட்ரோலில், ஏதோ ஒரு நிறுவனத்தினுடைய கண்ட்ரோலில், ஏதோ ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய கண்ட்ரோலில், ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் கண்ட்ரோலில், ஏதோ ஒரு பொல்லாத ஆவியினுடைய கண்ட்ரோலில் இருந்த உங்களை, அந்த கையின் கீழ் இருந்த உங்களை, அப்படிப்பட்ட ஜனமாயிருந்த உங்களை கர்த்தர் விடுவிச்சாரே. கர்த்தர் விடுவிச்சாரே. அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல நீங்கள் மறந்துட்டீங்களே. எனக்கு அன்பான சகோதரி சகோதரா, இன்னைக்கு நினைவு கூறுங்க, என்னை விடுவித்த கர்த்தரை நான் துதிக்க மறந்தேனே. கையின் அடிமையாய், சிலருடைய கையின் கீழ் அடிமையாயிருந்த என்ன கர்த்தர் விடுவித்தாரே. அதிலிருந்து நான் வெளியே வர முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலையை நினைச்சு பார்த்தா இப்பவும் என் மனசுல ஐயோ அப்படி ஒரு நாட்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களே. அதுல இருந்து இன்னைக்கு உங்களை விடுவிச்சு இன்னைக்கு சுதந்திரமா செயல்படுறீங்களே. சுதந்திரமா நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திரம், என்ன சொல்றது, ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு சொல்றாங்களா, சுதந்திரமான பறவை போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க இருக்கீங்க. கர்த்தரை மறந்துட்டீங்களே, ஆண்டவரை மறந்துட்டீங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மறந்துட்டீங்களே. அன்பான சகோதரி, வாயை திறந்து சொல்லுங்க, என்னை விடுவித்த கர்த்தர். அன்பான சகோதரா சொல்லுங்க, என்னை விடுவித்த கர்த்தர். அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்களை விடுவித்த கர்த்தர் அவர் மாத்திரம்தான். உங்களை அவர் விடுவிச்சாரு, பாவத்திலிருந்து விடுவிச்சாரு, பொல்லாத சாபத்திலிருந்து விடுவிச்சாரு, அக்கிரமத்திலிருந்து விடுவிச்சாரு, அழுகையின் படுக்கையிலிருந்து உங்களை விடுவிச்சாரு, கோர வியாதியிலிருந்து விடுவிச்சாரு. அவரை ஸ்தோத்திரிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சொல்ல மறந்துட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய பழகுங்க. வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நீங்க உங்களை விடுவித்த கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அடிமைத்தனத்துக்குள் இருந்த உங்களை எத்தனையோ பேர் சொன்னாங்க, இவன் திருந்தவே மாட்டான், இவன் உருப்படவே மாட்டான் அப்படின்னு உங்களை பார்த்து எத்தனை பேர் பேசுனாங்க, எத்தனை பேர் உங்களை ஒரு லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த லிஸ்ட்டில் இருந்து உங்களை ஆண்டவர் தூக்கிட்டார். எப்படி தூக்குனாரு? நீங்களா தூக்கலை, கர்த்தர் உங்களை தூக்குனார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, மரியாதையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல தொழிலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒரு காலத்தில் இல்லை, நீங்கள் அடிமையாக இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் நீங்கள் கர்த்தரை மறந்துட்டீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் மறந்துட்டேப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் என்னை விடுவிச்சிங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கர்த்தரை துதிங்க. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. ஸ்தோத்திரம். 56ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களோட சொல்ல விரும்புகிறார். உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்த கர்த்தரை மறந்தீங்களே, அவருக்கு ஸ்தோத்தரிக்க மறந்துட்டீங்களே. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு என்ன கொடுத்தாரு? இளைப்பாறுதலை கொடுத்தாரு. இளைப்பாறுதலை கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்தரிக்க மறந்தீங்களே. இளைப்பாறுதல் என்ற வார்த்தை எல்லாருக்கும் கிடைக்காதுங்க, எல்லாருக்கும் கிடைக்காது. எத்தனை பேர் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்காங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் அந்த உலகத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருந்த நாட்கள் ஆண்டவர் மாற்றி ஒரு இளைப்பாறுதலை தந்தார், ஒரு அமைதலான சூழ்நிலையை தந்தார், ஒரு அமெரிக்கையான வாழ்க்கையை தந்தார். டென்ஷன் 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 டென்ஷன். இன்னைக்கு எத்தனையோ பேர் டென்ஷன்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சமாதானமான ஒரு ஜீவியம் இல்லை, ஒரு ஃபீஸ்னஸ் இல்லை. பாதி ரூபாயை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுக்காங்க. ஆஸ்பத்திரியில் டாக்டருக்கு ஏன் உனக்கு என்னையா பிரச்சனை, ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்குது, என்னையா பிரச்சனை, என்னம்மா உனக்கு பிரச்சனை? இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ஒரு சமாதானமே எங்கள் குடும்பத்தில் இல்லை, ஒரு இளைப்பாறுதலே இல்லை, நான் எங்கே போவேன்,
யார்கிட்ட போய் சொல்ல, எங்கே போய் ஆள? அப்படிலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி தான் நீங்கள் ஒரு நாள் இருந்தீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சார்னா, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அதுலேருந்து உங்களை விடுவிச்சு அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு இளைப்பாறுதலின் ஜீவியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு சமாதானமான ஜீவியத்தை தந்திருக்கிறார். ஆண்டோடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு நல்ல சபையை தந்திருக்கிறார், நல்ல உபதேசத்தை தந்திருக்கார். ஆனால் இதெல்லாம் பெற்றுக்கிட்ட பிறகும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மறந்துட்டீங்க. வாழ்க்கை கிடைச்சிருச்சு, இளைப்பாறுதலின் சூழ்நிலை கிடைச்சிருச்சு, ஆண்டவரை மறந்துட்டீங்க. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு ஆண்டு உங்களோட பேசுகிறார். இளைப்பாறுதல் தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிக்க மறந்தீங்களே. 2024 வருஷத்தின் கடைசியில் வந்திருக்க நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், எனக்கு இளைப்பாறுதலை தந்தது கர்த்தர். எத்தனை பேர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க உங்கள் சகோதரி, உங்கள் குடும்பத்தில் இருக்க உங்கள் சகோதரன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ரத்த பந்தமுள்ள உறவுகள்லாம் சொல்லி, எப்படி இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சு, எப்படி இவனுக்கு ஒரு இப்படி வாழ்க்கை கிடச்சிச்சுப்பா, நம்மலாம் என்ன பாடுபடுறோம், நாயா பேயா பாடுபடுறோம். அவன் பாரு எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகமாக இருக்கான், எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகமாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா நடக்குது? ஒரு ரகசியத்தை அவங்களுக்கு சொல்ல மறந்துட்டீங்க. உங்களுக்கு இளைப்பாறுதலின் ஜீவியத்தை தந்ததே கர்த்தர் தான். சிரிச்ச முகத்தோடு ஜீவனம் பண்ண நடக்க அவங்களுக்கு முன்னால் வாழ வைத்ததே கர்த்தர் தான். அந்த கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தந்த வாழ்க்கைப்பா, எனக்கு நீங்கள் தந்த ஒரு ஜீவியம், நீங்கள் தந்த எல்லா சமாதானமான இளைப்பாறுதலான ஜீவியத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு வாக்கு பண்ணினீங்கப்பா, எனக்கு வாக்கு பண்ணினதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கீங்கப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல மறந்து போனீங்களே. இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்கள். எல்லாரும் விட்டுட்டு போனாங்க, குடும்பம் விட்டுட்டு போச்சு, கணவன் விட்டுட்டு போனார், மனைவி விட்டுட்டு போனாங்க, அப்பா அம்மா விட்டுட்டு போனாங்க. ஆனால் இளைப்பாறுதல் குறையலையே. உங்களை ஆண்டவர் தேற்றுவதை, உங்களை ஆண்டவர் அரவணைக்கிறத, உங்களை ஆறுதல் படுத்துறத, உங்களோட கர்த்தர் இருக்கிறாருங்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் விட்டு கொடுக்கலையே. ஆனால் அந்த அனுபவத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியாமல் இன்றைக்கி ஜீவனம் பண்ணிட்டு இருக்கீங்களே. வருஷத்தின் கடைசியில் சொல்லுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இளைப்பாறுதலை தந்தர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இளைப்பாறுதலை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள். மறந்த அனுபவத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறாரு. மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இந்த உள் உணர்வு என்ன செய்யட்டும், வரட்டும். 2 காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது, எகிப்தின் கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எத்தனையோ அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை கர்த்தர் விடுவிச்சு வெளியே கொண்டு வந்தார். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது, இளைப்பாறுதல் இல்லாத ஒரு ஜீவியத்தில் இருந்த உங்களுக்கு இளைப்பாறுதலை இலவசமாக கொடுத்தார. இன்னைக்கு இளைப்பாறுதலோடு நீங்கள் ஜீவனம் பண்ணுறீங்களே, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினாரே. எனக்கு அவர் நிறைவேற்றி கொடுத்தாரே, என் குடும்பத்துக்கு அவர் நிறைவேற்றி கொடுத்தாரே, இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரே, இனி வருகிற ஆண்டிலையும் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறாரே. அவருக்கே சகல கணமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும்னு சொல்லுங்களேன். நல்ல வாயை திறந்து ஆண்டவரை துதிங்களேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கர்த்தரை துதிங்களேன். பிரயாணம் பண்ணும்போது கர்த்தரை துதிங்களேன். வேலை செய்யும்போது கர்த்தரை துதிங்களேன். ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்களேன். ஆண்டவரே, என்னை விடுவிச்சிங்களே, உனக்கு ஸ்தோத்திரப்பா. எனக்கு இளைப்பாறுதல் ஜீவியத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இலவசமாக தந்தீங்களே, ஸ்தோத்திரப்பா. நான் மறந்துட்டேன், நீங்கள் என்ன மறக்கலை, மறுபடியும் என் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஸ்தோத்திரப்பா சொல்லுங்களேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குண்ணா என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கண்ணமுடி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நம்முடைய நாமத்தினால் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை நாங்கள் மறந்து போனோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த செய்தியை கேட்கிற அருமையான பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. விடுவித்த கர்த்தரை துதிக்க மறந்தாங்க. இளைப்பாறுதலின் ஜீவியத்தை கொடுத்த கர்த்தரை துதிக்க மறந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல மறந்தாங்கப்பா. இன்றைக்கி ஆண்டவர் எங்களோட பேசியிருக்கிறாருன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து இன்னையிலேருந்து நம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் ஸ்தோத்தரிக்க ஒப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்க மேலே இம்மட்டும் பிரியமாக இருந்த கர்த்தர் இனியும் அவர்கள் மேலே பிரியமாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நிறைய காரியங்கள் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் இந்த செய்தியை பார்த்து ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா
ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொலைபேசி வாயிலாக எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். உடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். இந்த ஜோசுவா டிவிக்காக ஜோம் பண்ணுங்க. ஊழியத்தினுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க அநேக டெக்னீஷியனை கர்த்தர் கொடுக்க ஜோம் பண்ணுங்க. ஆண்டோடைய நாம் மேம்படட்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால் அருகாமலே கருவந்தாவிலே அல்லேலூயா ஜெப ஊழியத்திலே நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அந்த ஊழியத்தில் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 4:30 5:30 வரைக்கும் முதல் ஆராதனையும், 9:30 12 மணி வரைக்கும் இரண்டாவது ஆராதனையும், 2 ஆராதனைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. நீங்கள் எங்களோடு வந்து ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீர்.